ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். வணக்கம். செய்திச் சுருக்கம். சந்திக்கும் இரண்டு தலைகள், நல்ல செய்தி கிடைக்குமா? 10 ஆண்டுக்கு பின் USA செல்லும் புட்டின். உக்ரைன் ரஷ்யா போர் 3 ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறது. உக்ரைனுக்கு அமெரிக்கா சப்போர்ட் செய்கிறது. போரை முடிவுக்கு கொண்டுவர அதிபர் டிரம்ப் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். அதன் விளைவாக அமெரிக்கா ரஷ்யா அதிகாரிகள் போர் நிறுத்தம் தொடர்பாக பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தினர். எனினும் தீர்வு எட்டப்படவில்லை. உக்ரைன் மீது போர் தொடுத்ததால் ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்தது. ரஷ்யாவிடம் வர்த்தக தொடர்பு வைத்துள்ள நாடுகள் போரில் அந்த நாட்டுக்கு உதவுவதாக கூறி இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ட்ரம்ப் அதிக வரி விதித்து வருகிறார். இச்சூழலில் ரஷ்ய அதிபர் புட்டின், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருவரும் சந்திக்க உள்ளனர். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த சந்திப்பு வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் நடைபெறும் என்று அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். ட்ரம்ப் மீண்டும் அமெரிக்க அதிபரான பின் முதல் முறையாக அதிபர் புட்டினை சந்திக்க உள்ளார். உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் தொடர்பாக இருவரும் பேசி ஒரு முடிவுக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலக அமைதி, எதிர்கால வர்த்தக உறவுகள் தொடர்பாகவும் அவர்கள் ஆலோசிக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. அதிபர் புட்டின் கடைசியாக 2015 செப்டம்பரில் அமெரிக்காவுக்கு சென்றார். நியூயார்க்கில் நடந்த ஐநா கூட்டத்தில் அப்போதைய அதிபர் ஒபாமாவை சந்தித்தார். அதற்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு பின் அதிபர் ட்ரம்பை சந்திக்க அமெரிக்கா செல்ல உள்ளார். பாகிஸ்தானின் 5 போர் விமானங்களை வீழ்த்தினோம். அரசியல் உறுதித்தன்மையால் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி. பெங்களூருவில் நாட்டின் 16வது விமானப்படை தலைமை மார்ஷல் ML கத்ரி நினைவு சொற்பொழிவு நடந்தது. தற்போதைய விமானப்படை தலைவர் ஏர் மார்ஷல் AP சிங் உரையாற்றினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானின் 5 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தினோம். ஒரு பெரிய விமானத்தையும் அழித்தோம். அது உளவு விமானமாகவோ வான்வழி எச்சரிக்கை விமானமாகவோ இருக்கலாம். இது சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் வீழ்த்தப்பட்டது. தரையிலிருந்து நடத்தப்பட்ட தாக்குதலில் இது மிகப்பெரியது. பகல்பூரில் ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைமையகத்தில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தினோம். ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உள்ளிட்ட இடங்களில் நீண்ட காலமாக செயல்பட்ட பயங்கரவாத முகாம்களை துல்லிய தாக்குதல் மூலம் உருத்தெரியாமல் அழித்தோம். திட்டமிடப்பட்டு மிகச் சிறப்பாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. நமது வான் பாதுகாப்பு அமைப்புகள் அற்புதமாக வேலை செய்திருக்கின்றன. நாம் வாங்கிய S-400 வான் பாதுகாப்பு அமைப்பானது ஆட்டத்தையே மாற்றும் கேம் சேஞ்சராக இருக்கிறது. இந்த அமைப்பு பாகிஸ்தான் விமானங்கள் அதன் ஆயுதங்களை பயன்படுத்த முடியாத அளவுக்கு தடுத்தன. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு அரசியல் உறுதித்தன்மை மிக முக்கிய காரணம். எங்களுக்கு மிக தெளிவான வழிகாட்டுதல் வழங்கப்பட்டது. எந்த தடையும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை. திட்டமிடவும் முடிவெடுக்கவும் இராணுவத்துக்கு முழு சுதந்திரம் இருந்தது. நாங்கள் முதிர்ச்சியுடன் செயல்பட விரும்பினோம். முப்படைகளுக்குள் தெளிவான ஒருங்கிணைப்பு இருந்தது. முப்படைகளின் தலைவர் எங்களை ஒருங்கிணைத்தார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகரின் பணி பெரும் பங்களிப்பு வழங்கியது என AP சிங் கூறினார். If I can say what were the reasons for success? One which I can think of is that there was political will. I'm being very, very candid here, very open here, because I hear various versions of it. I think if I tell you something, people will have to believe, because I was there listening to everybody, attending every meeting. There was very clear political will, very clear directions which were given to us, and there were no kind of restrictions which were put on it. Many people have spoken somewhere. Unfortunately, everybody is speaking about it. कि कुछ ना कुछ मैं बोल दूंगा इस बारे में. So there have been talks about was there any restriction? Were you kept constrained? If there were any constraints, they were self-made. இன்னும் ஓராண்டுக்கு அன்புமணியே தலைவர், பொதுக்குழுவில் ஒப்புதல். பாமக பொதுக்குழு கூட்டம் அக்கட்சி தலைவர் அன்புமணி தலைமையில் மாமல்லபுரத்தில் இன்று நடந்தது. இதில் 19 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பாமக உட்கட்சி தேர்தல்களை நடத்த ஓராண்டு கால அவகாசம் நீட்டிப்பு, 2026 ஆகஸ்ட் மாதம் உட்கட்சி தேர்தல் நடத்தப்படும் வரை தலைவர் பதவியில் அன்புமணி, பொதுச் செயலாளர் பதவியில் வடிவேல் ராவணன், பொருளாளர் பதவியில் திலகபாமா தொடர பாமக பொதுக்குழு ஒருமனதாக ஒப்புதல் அளிக்கிறது. வன்னியர்களுக்கு விரைவில் இடஒதுக்கீடு வழங்காவிட்டால் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும். தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். இதற்கான அறிவிப்பை விடுதலை நாள் விழாவில் தமிழக அரசு வெளியிட வேண்டும். சமூக நீதி கடமைகளை நிறைவேற்ற மறுக்கும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது.
பாமக தலைவர் அன்புமணியின் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தையும் அதன் நோக்கத்தையும் வெற்றி பெற செய்ய பாமக உறுதியளிக்கிறது. பெண்கள் பாதுகாப்பு சட்ட ஒழுங்கை உறுதி செய்ய தவறிய திராவிட மாடல் அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் நடமாட்டத்தை முழுமையாக தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாநிலத்தில் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதே பாமகவின் இலக்கு. தமிழகத்தில் 4 முறை உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும். தமிழகத்திற்கு வந்த தொழில் முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். காவிரி, கொள்ளிடம், பாலாறு உள்ளிட்ட வாய்ப்புகள் உள்ள அனைத்து ஆறுகளின் குறுக்கேயும் தடுப்பணைகளை கட்டுவதை ஓர் இலக்காக அரசு மாற்ற வேண்டும். காவிரி, கோதாவரி நதிகள் இணைப்பு திட்ட பணிகளை விரைவுபடுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய ஒருங்கிணைந்த கல்வித்திட்ட நிதி ரூபாய் 2.151 கோடியை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும். அரசு பள்ளிகளுக்கு 1 லட்சம் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும். அரசு கலைக்கல்லூரிகளில் முதல்வர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும். 9,000 உதவி பேராசிரியர்களை நியமிக்க வேண்டும். மக்களை ஏமாற்ற மோசடி திட்டங்களை செயல்படுத்தும் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். அரசு துறைகளில் காலியிடங்களை நிரப்பி 6.5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும். சிங்கள கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் பாமக பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அன்புமணி கூட்டிய பொதுக்குழு, ராமதாஸ் கொடுத்த ரியாக்ஷன், சொல்வதற்கு ஒன்றுமில்லை. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் நாளை நடைபெறும் பாமக வன்னியர் மகளிர் மாநாட்டில் பங்கேற்க அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் குடும்பத்துடன் தைலாபுரம் தோட்டத்தில் இருந்து புறப்பட்டுச் சென்றார். ஏதுமில்லை. நாளை மாநாட்டுக்கு நீங்கள் வாருங்கள், அவசியம் வாருங்கள். மாநாட்டை வந்து பாருங்கள். மகளிர் மாநாடு பெண்குலத்துக்கே பெருமை சேர்க்கும் மாநாடு. அதற்கு வாருங்கள் என்று உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். வேறொன்றும் சொல்வதற்கு இப்பொழுது இல்லை. உங்களுக்கு ராக்கி கயிறு கட்டட்டுமா? பாசமாக மோதி கையை பிடித்த சிறுமி. சகோதர உறவை போற்றும் விதமாக ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி ரக்ஷபந்தன் கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகையின் போது பெண்கள் தங்கள் சகோதரர்களுக்கு கையில் ராக்கி கயிறு கட்டிவிடுவது வழக்கம். அந்த வகையில் பிரதமர் அலுவலகத்தில் நடந்த ரக்ஷாபந்தன் கொண்டாட்டத்தில் பள்ளி குழந்தைகள், பிரம்மகுமாரிகள் கலந்து கொண்டனர். அவர்கள் பிரதமர் மோடியின் கையில் ராக்கி கட்டிவிட்டு மகிழ்ந்தனர். मेरा नाम यहाँ पे है। सबसे ऊपर तुम्हारा होना चाहिए। शाबाश। आप सबको रक्षाबंधन की बहुत बहुत शुभकामनाएं। आज मिला देश के नेता से सम्मान, रक्षा का धागा, विश्वास की डोर, दिल से निकलता है बस एक ही शोर, जय हिंद। आपके जैसे प्राइम मिनिस्टर बनना चाहते हैं। अच्छा, प्राइम मिनिस्टर बनना है। मातृभूमि करती अभिनंदन, भारत भाई के आप हो चंदन, नई सोच नई राह दिखाई, आशा की नव किरण जगाई, स्वच्छ भारत की ज्योति जलाई, जन आवाज से खुशहाली आई, मन की बात जन जन की आवाज, आप सपा के प्रधानमंत्री हुआ आज राष्ट्र को नाज। उज्ज्वला का दीप जलाया, हर घर चूल्हा तब जल पाया, अटल पेंशन और जीवन ज्योति, हर नागरिक का भविष्य मोती, डिजिटल इंडिया और स्किल इंडिया से हर युवा को मिला आत्मबल, ऑपरेशन सिंदूर से शौर्य दिखाया, दुश्मन को भारत का जौहर दिखलाया, मातृभूमि करती अभिनंदन, भारत भाल के आप हो चंदन, भारत भाल के आप हो चंदन। धन्यवाद। ये सारी योजनाएं आपको याद है? हाँ जी। अरे वाह, बहुत बढ़िया, बहुत बधाई। हम आभार से आए हैं, उन्नत मन गर्व से छाए है, जब भी कभी कोई संकट सामने आया, सिंदूर की तरह स्नेह लुटाया, आपने बेटियों को लौटाया उनका घर, अब ना कोई डर ना कोई सफर। हमारे देश में एक है ऐसा कर्म योगी जिसकी मिसाल कहीं नहीं होगी। बहुत बड़ी राखी लाई हो। ராமதாஸ் அன்புமணி பிரச்சினை தீர ஒரே வழிதான்,
ஜி.கே. மணி விருப்பம். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் நடைபெறவுள்ள பாமக வன்னியர் மகளிர் பெருவிழா மாநாடு ஏற்பாடுகள் தொடர்பாக அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி ஆய்வு செய்தார். இதுக்கு தீர்வுன்னு சொன்னா மருத்துவரை அவர்களும் எங்கள் சின்னைய மருத்துவர் அன்புமணியும் இணைந்து பேச வேண்டும் என்பதா எல்லாருடைய எண்ணமா இருக்குது. அது நடக்குன்னு சொல்லி நாங்க ரொம்ப ஆவலா எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. இது இன்னொன்னு, எங்க கட்சி பிரச்சனை ஒரு ஏற்படக்கூடாத ஒரு நெருக்கடியான சூழல். நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான சக்தி. மருத்துவரை அவர்கள் 46 ஆண்டு காலம் உழைக்கிற ஒரு வலிமையான சக்தி. மருத்துவர் அன்புமணி அவர்களை முன்னிலைப்படுத்தி நடத்தப்படுகிற இந்த கட்சியில ஒரு நெருக்கடி சூழல் உருவாகி இருக்குது. அது விரைவில் தீர்வுன்னு நாங்களும் நம்பிக்கையோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாரும் அதான் எதிர்பார்க்கிறோம். இந்த தீர்வுக்கு வழி என்னன்னு சொன்னா, வழி இருவரும் சேர்ந்து பேசுறதா வழியா இருக்குன்னு கருதுறோம். இதுக்கு மேல கட்சி பத்தி எங்க நடவடிக்கைகளை பத்தி இந்த மாநாட்டுல சொல்றது சரியா இருக்காது. மாநாடு முடிஞ்ச பிறகு கூட அதை பத்தி மற்ற செய்திகள்லாம் சொல்லுவாங்க. இது மருத்துவரையர் சொல்லுவாங்க. 4 ஆண்டில் தமிழக வளர்ச்சி பின்னோக்கி சென்றுவிட்டது. திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் காலம் இது. ஊட்டியில் நடைபெற்ற வீடுதோறும் தேசிய கொடி ஏற்றும் பேரணியில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கலந்து கொண்டார். நம்மளுடைய அனைத்து நிர்வாகிகளும் இணைந்து ஊட்டியில ஒரு மிகப்பெரிய பேரணியை, இந்த நாடு மிக முக்கியமானது, இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு, இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய வேகம், இந்த நாடு வல்லரசை நோக்கி 2047 நோக்கி நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய முன்னெடுப்புல மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் மக்களிடத்துல எடுத்து செல்லும் விதமாகவும் நம்மளுடைய ஆபரேஷன் சிந்தூர்னுடைய வெற்றியை நாம் எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாம் அடைந்திருக்கிறோம். பாகிஸ்தானுக்கும் தீவிரவாதிகளுக்கும் ஒரு சரியான பாடத்தை நாம் புகட்டி இருக்கிறோம். அதெல்லாம் இன்றைக்கு மக்கள் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்தோடு இந்தியா முழுவதும் மூவர்ண கொடியை ஏற்றி, இல்லந்தோறும் மூவர்ண கொடியை ஏற்றிக்கொண்டு அனைத்து பகுதிகளிலும் மூவர்ண கொடியை ஏந்தி இன்றைக்கு பேரணிகள் சேர்ந்து கொண்டு, நம்மளுடைய தேசம் ஒரே பாரதம், உன்னத பாரதம், ஒரே நாடு, ஒரே மக்கள் என்பதை பிரதானமாக கொண்டு இந்த யாத்திரையானது, இந்த மூவர்ண கொடி யாத்திரையானது நடந்து கொண்டு 4 வருஷமாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியானது பின்னோக்கி சென்றிருக்கிறது. திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பின்னோக்கி எடுத்து சென்றிருக்கிறார். அவர் இந்த 4 வருஷம் ஆட்சியே செய்யல. இந்த 4 வருஷம் யாரோ தம்பிகள் தான் அவரை இயக்கி இருக்கிறாங்க. இந்த 4 வருஷம் அவர் எந்த ஒரு திட்டத்தையும் மக்களுக்கு செய்யாம இப்ப நான் முதல் மக்களோட நான் உங்களுடன் ஸ்டாலின். அப்ப இத்தனை நாள் யாரு கூட இருந்தாரு? இப்ப உங்களுடன் ஸ்டாலின். அப்ப இத்தனை நாள் யாரு கூட இருந்தாரு? மக்களை, தமிழகத்தினுடைய நலன்ல சிறிதும் அக்கறை இல்லாத இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். நாம் பார்க்கிறோம், இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவுல சீர்குலைந்து இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் லஞ்ச லாவண்யம், எங்கு பார்த்தாலும் கூட ட்ரக்ஸ், மதுபானங்களினுடைய அதிகமான மக்கள் இளை தலைமுறையை சீர்கெடுத்துக் கொண்டிருக்கிறது. நம்மளுடைய இந்த திமுக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புகின்ற நாளும் நெருங்கிவிட்டது. இந்த திமுக அரசாங்கம் வீட்டுக்கு போவது உறுதி. தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எப்படி சார்? சட்டம் ஒழுங்கே இல்லையா? இதை பத்தி பாருங்க. நீங்க எங்க நம்மளுடைய மகளிருக்கு பாதுகாப்பு இல்ல. நாம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்க தாக்கப்படுறாங்க, அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். கர்ப்பிணி, திருத்தணியில ஒரு கர்ப்பிணி கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் அவர்கள் மேல ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது. போலீஸ்க்கே இன்னைக்கு பாதுகாப்பு இல்ல. பாருங்க, நம்மளுடைய பொள்ளாச்சியில இடிந்து விழுந்த கோயில் சுவர், குடும்பத்துடன் சிக்கிய சோகம், விடிய விடிய டில்லியை மிரட்டிய மழை. டில்லியில் நேற்றிரவு 11 மணி அளவில் தொடங்கிய மழை மாநிலம் முழுதும் விடிய விடிய வெளுத்து வாங்கியது. வானிலை மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளதால் இன்றும் பல இடங்களில் மழை தொடருகிறது. விடிய விடிய பெய்த மழையால் தென்கிழக்கு டெல்லியின் ஜெய்ப்பூர் ஹரிநகரில் பழமையான கோயிலின் சுவர் இடிந்து விழுந்ததில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த கோயில் சுவரை ஒட்டி பெரும்பாலும் குப்பை விற்பனையாளர்கள் குடும்பத்துடன் சிறு சிறு குடிசைகளில் வசித்து வந்தனர். இன்று காலை திடீரென கோயில் சுவர் இடிந்து அந்த குடிசைகள் மீது விழுந்ததில் உள்ளே இருந்தவர்கள் சிக்கிக் கொண்டு கதறினர். தகவல் அறிந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இடிபாடுகளில் சிக்கி படுகாயமடைந்த 2 குழந்தைகள் உட்பட 8 பேரை மீட்டு ஹாஸ்பிட்டல்களுக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சேர்க்கப்பட்ட அனைவரும் ஹாஸ்பிட்டலில் இறந்தனர்.
6 வயது ருக்சானா, 7 வயது ஹசனா, ஷபிபுல், ரபிபுல், ஹஷிபுல், மூட் அலி, ரூபினா, டோலி ஆகிய 8 பேர் இறந்தது உறுதி செய்யப்பட்டது. இனி இதுபோன்ற சம்பவம் நடக்காமல் தடுக்க பழமையான கோயிலை ஒட்டியுள்ள குடிசைகளில் வசித்தவர்களை அப்புறப்படுத்தியிருப்பதாக போலீசார் கூறினர். கோயில் சுவர் இடிந்து விழுந்ததற்கான காரணம் பற்றி பல்வேறு கோணங்களில் விசாரிக்கின்றனர். திமுக நிர்வாகி வீடு மீது பெட்ரோல் குண்டு வீச்சு, ரவுடிகள் அட்டகாசம், காயமடைந்த 2 பேர். ராமநாதபுரம் மண்டபம் பகுதியைச் சேர்ந்தவர் கௌதம். அப்பகுதியின் திமுக ஐடி விங் அமைப்பாளராக இருக்கிறார். நள்ளிரவில் இவரது வீட்டுக்கு வந்த ரவுடிகள் சிலர் வீட்டில் இருந்தவர்களை மிரட்டி கலாட்டா செய்துள்ளனர். கற்களை வீசி தாக்கி ஜன்னல் கண்ணாடிகள், இருசக்கர வாகனத்தை சேதப்படுத்தினர். இதில் வீட்டில் இருந்த 2 பேர் காயமடைந்தனர். போலீசில் கௌதம் புகார் அளித்தார். கேணிக்கரை போலீசார் வந்து விசாரித்துவிட்டு சென்றனர். அவர்கள் சென்ற சிறிது நேரத்திலேயே அதே ரவுடி கும்பல் கௌதம் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு ஓடியது. ஜன்னல், கதவு, இருசக்கர வாகனம், அங்கே இருந்த சோஃபா ஆகியவை தீப்பற்றி எரிந்து சேதமடைந்தன. போலீசார் விசாரணையில் முன்விரோதம் காரணமாக பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது தெரிந்தது. ராமநாதபுரம் வெள்ளதூரில் சமீபத்தில் நடந்த கோயில் திருவிழாவில் திமுக நிர்வாகி கௌதம் மற்றும் ரவுடி பிரபு ஆகியோரிடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அந்த விரோதம் காரணமாக ரவுடி பிரபு, அவரது நண்பர்கள் அலெக்ஸ், ரஞ்சித் உள்ளிட்ட 5 பேருடன் வந்து தாக்குதல் நடத்தியதாக போலீசார் கூறுகின்றனர். அவர்களை தேடி வருகின்றனர். அதிமுக பேனர் விழுந்து தந்தை மகன் காயம், சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பிரச்சார பயணம் மேற்கொண்டுள்ளார். இதன் ஒரு பகுதியாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் 13, 14ஆம் தேதிகளில் சுற்றுப்பயணம் செய்ய உள்ளார். இதனை முன்னிட்டு எடப்பாடி பழனிசாமியை வரவேற்க அதிமுக நிர்வாகிகள் வரவேற்பு பேனர்கள் வைத்துள்ளனர். ஆம்பூர் புறவழிச்சாலையில் உள்ள மேம்பாலத்திலும் மிகப்பெரிய பேனர் ஒட்டி வைத்திருந்தனர். வேகமாக காற்று வீசிய போது அந்த பேனர் கிழிந்து அவ்வழியே சென்ற தந்தை மகன் மீது விழுந்தது. மகனை பள்ளியில் விட சென்ற போது நடந்த இந்த விபத்தில் இருவரும் காயமடைந்தனர். அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தின் சிசிடிவி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விபத்து குறித்து நெடுஞ்சாலைத்துறை பணியாளர் சசி கொடுத்த புகாரின் பேரில் ஆம்பூர் ஒன்றிய கவுன்சிலர் மகாதேவன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். போலி வக்கீல்கள் கண்டறிய பார் கவுன்சில் நடவடிக்கை. போலியான வக்கீல்களை கண்டறிய நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜ் சொன்னார். அந்த போலி வழக்கறிஞர்களை அகற்றவும் நான் பிராக்டிஸ் அட்வொகேட்டை வீட் அவுட் பண்ணுவாங்க தான் உங்களுடைய பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரூல்ஸான சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அது இப்போ தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு அசோசியேஷனும் யார் ப்ராக்டிஸ் இருக்காங்கன்ற ஒரு ரினியூவலை இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. மிக விரைவில் அந்த போலி வழக்கறிஞர்களையும் இப்படி நான் ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களையும் வந்து தனித்தனியாக லிஸ்ட் போடுறதுக்கு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டுடைய மானிட்டரிங் கமிட்டி இதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் எங்களுக்கு அதை வலியுறுத்திருக்காங்க. தமிழக பார் கவுன்சிலில் மிக விரைவில் வந்து ப்ராக்டிஸ் நான் ப்ராக்டிஸ் ஒரு அட்வொகேட் லிஸ்ட்டை நாங்கள் வெப்சைட்டில் கொண்டு வருவோம். அப்பொழுது அந்த ஃபேக் அட்வொகேட் ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து வீட் அவுட் ஆவாங்க. அதனால ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் வந்து தமிழகத்தில் ஒவ்வொரு வழக்கறிஞரும் வந்து இதை கொடுக்குமாறு பார் கவுன்சிலாக எடுத்து சொல்லியிருக்கிறோம். அதை ஃபாலோ பண்ணுற நேரத்தில் இந்த கோரிக்கையை நான் வழக்கறிஞருக்காக வைக்கிறேன்.